வெல் நம்ம பார்ட் 5 that is தி யூனியன் சாப்டர் 1 தி எக்ஸிக்யூட்டிவ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா அண்ட் இப்போ நம்ம கான்டாக்ட் ஆஃப் கவர்மெண்ட் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 77லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இட் இஸ் நத்திங் பட் அரசாங்கத்துடைய அலுவல் நடத்துமுறை, அரசாங்கத்துடைய ஒர்க்கிங் பிஹேவியர் பற்றி சொல்ல போகிறது தான் ஆர்டிகல் 77. இப்போ பார்க்கலாம். கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மூலியமாக தான் பிறப்பிக்கப்படுது. கிளாஸ் 2 பார்த்தோன்னா அப்படி பிறப்பிக்கப்படுற ஒரு ஆர்டர் பார்த்தோன்னா எப்படி அங்கீகரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இதுக்கான ஒரு ரூல் செட் பண்ணுவார், அதுபடி தான். ஆல்சோ ஒன்ஸ் அந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆர்டரை பிரசிடென்ட் மூலிமா அந்த ஆர்டர் பிறப்பிக்கப்படலை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எழுப்ப முடியாது. கிளாஸ் 3 பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வேலைகள் சுலபமாக்குறதுக்கு பிரசிடென்ட் ஒரு ரூல்ஸே செட் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ மினிஸ்டர்ஸுக்கு வேலைகளையும் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.